ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா வீக்லி ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கில் நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், எப்படிலாம் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து வீக்லி ரீகேப் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் வீக்லி ரீகேப் போடுறேன். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னை ட்விட்டர், இன்ஸ்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? ரெகுலராக நான் வந்து ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் அப்டேட்டடாக இருப்பேன். ஓகே. அப்புறம் லூசைடு, அப்புறம் இது 5 இயர்ஸு இதில் தான் அக்கௌண்ட் எடுக்கிறேன். என் கோட் யூஸ் பண்ணிங்க சந்தோஷ். ஆஃபர்ஸு கரண்ட்டாக உள்ள ஆஃபர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ரைட்டு, டிஸ்கவுண்ட்டுக்கு போக நீ எடுத்துக்கலாம். ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறனாலும் எடுத்துங்க. ஓகே, ஃபைன். இப்போது நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் வீக் எனக்கு சூப்பராகவே போச்சு. இந்த லாஸ்ட்டு 2 ட்ரேடு வந்து ஒன்று பிரேக் ஈவன், இன்னொன்று எஸ்எல் போணுச்சு. அது ரெண்டுமே எவால்ஸில் தான் எடுத்தேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வின்ட்ரேட். ஓகே, வின்ட்ரேட்டும் வந்துட்டு ஒரு ட்ரேடு தான் எஸ்எல். மொத்தம் 12 ட்ரேட் எடுத்திருக்கேன். 1 எஸ்எல், 1 பிரேக் ஈவனு. எனக்கு 10 ட்ரேடு டிபி போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ 83% வின் ரேட் இருக்குது. நல்ல வின் ரேட் தான். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்துட்டு 6th ஜூலை மண்டே, சாரி 6th மண்டே அன்னைக்கு வந்துட்டு என்ன ட்ரேட் எடுத்தேன்னா, கோல்டில் நான் செல் எடுத்தேன். செல்லா? ஓகே. ஸோ அது நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே கோல்டு டெய்லி சார்ட் நான் வச்சுக்கிறேன். டெய்லி சார்ட் வச்சுக்கிட்டு இங்கே அப்படியே சார்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து தேர்ஸ்டேயோட லாஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டேயோட ஓவர் ஆயிடுச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு இந்த யூஎஸ் பேங்க் ஹாலிடே. ஸோ ஃப்ரைடே சார்ட் இங்கே வராது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இங்கே ஓகே 4 ஹவர் வச்சுக்கிறேன். இது வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறது ஃப்ரைடே கேண்டில். ஃப்ரைடே 1 2 3. ஓகே, இந்தா ஃப்ரைடே 2 AM 6 AM மார்க்கெட் க்ளோஸு. ஸோ இங்கே மண்டே ஓப்பன் ஆக போகுது. மண்டே கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே இங்கே ப்ரீவியஸ் இது ஸ்வீப் பண்ணிவிட்டு வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவரில் பிஎஸ்பி வச்சுருப்பான். 4 ஹவரில் பிஎஸ்பி. ஓகே. ஸோ வந்துட்டு நான் அப்படியே 1 ஹவருக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். 1 ஹவர் கேண்டில் அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் கேண்டில், அதாவது C2 இது C3 கேண்டில் வச்சுட்டு. ஸோ C3 கேண்டில் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த கேண்டில் நான் செல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ C4 கேண்டில் டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு நியூ சிஐஎஸ்டி வேணும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு சிஐஎஸ்டி கொடுத்தான். ஸோ நான் எங்கே என்ட்ரி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போட்டிருப்பேன். ஸோ நான் இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் அந்த மாதிரி நான் பார்த்து வச்சுட்டேன். ஓகே, இங்கே ஷார்ட் இந்த இருக்கான் பாருங்கள். ஓகே, நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் வச்சுருக்கணும். நான் முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே என்ட்ரி, அதாவது எத்தனை மணிக்குன்னா 11:30 அந்த இதிலே போட்டுட்டேன். என்ட்ரி இங்கே என்கிட்ட எஸ்எல் 1:2 டிபி. ஓகேவா? டிஓஎல் தெரியும். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஸ்விங் வச்சுருந்தான். பிஎஸ்பின்னு தெரியும். அதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே 1 ஹவரில் C3 C4ன்னு தெரிஞ்சது. நான் டேரெக்டாக என்ட்ரி போட்டேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரேடு திங்கக்கிழமை எடுத்தது. திங்கக்கிழமை நியூயார்க் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா இல்லைன்னு நான் விட்டுட்டேன். ட்ரேடு பெருசாக போடலை. ஓகே. ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன ஆகாதுன்னா என்கியூ செல் போட்டேன். என்கியூ செல்லு இந்த இடத்துல. ஓகே, சூப்பரான செல் அது சொல்ல போனால். நான் ஏஎம் ட்ரேட்ஸு எல்லாருமே போட்டிருந்தோம். ஓகே, இந்த இடத்துல என்கியூ டெய்லி டைம் ஃப்ரேம் டனன். இங்கே நைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே டியூஸ்டே கேண்டில் கட் பண்ணிக்கிறேன். இங்கே நைட்டை நீங்கள் இஎஸ் கூட பார்த்தீங்கன்னு என்றால், நான் வந்துட்டு போன வாரம் என்எஃப்பி வியாழக்கிழமை அதுலேருந்து நான் செல் வியூ தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? என்கியூ வந்துட்டு செல் ஆகிடுவான் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த வாரம் வந்து வியாழக்கிழமையோ புதன்கிழமை அன்றைக்கும் நான் பாதி க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்ஷியல் $5K அதோட முடிச்சுக்கிட்டேன். அதோட இந்த இடத்துல பாருங்கள், பிஎஸ்பி டெய்லியில் பிஎஸ்பி வச்சுருக்கான். ஸோ வந்துட்டு ப்ரீவியஸ் டெய்லி ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கேன், இவன் ஸ்வீப் பண்ணலை. ஓகேவா? அண்ட் வந்துட்டு இங்கேருந்து இங்கே எஸ்எம்டி பிஎஸ்பி அண்ட் வந்துட்டு அப்படியே 4 ஹவர் போய்ப்போம். 4 ஹவரில் வந்துட்டு 6 AM 10 2 இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹவர் எஃப்இஜி. ஓகே, இங்கே ஒய்எம் பார்ப்போம். ஒய்எம் கூட வந்துட்டு எஸ்எம்டி இந்த 4 ஹவர் எஃப்இஜி ப்ளஸ் எஸ்எம்டி.
ஓகே. ஸோ அதனால் நான் இங்கே செல் பார்த்தேன். ஓகேவா? இப்போது 1 ஹவரில் போயிட்டோம். 4 ஹவர் டு 1 ஹவரு 6, 7, 8. ஓகே, 8 மணி கேண்டில் ஸ்விங் கேண்டில் வச்சுருக்கான். ஸோ 1 ஹவர் டு 5 மினிட்டு நம்மளுக்கு டிஓஎல் இங்கே இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு 4 மினிட்டு போய்கிட்டேன். 4 மினிட்டில் தான் நான் ட்ரேட் எடுத்தேன். நான் என்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் எடுப்பேன். ஓகே, இங்கே 9:30க்கு முன்னாடி நம்ம ட்ரேட் போடக்கூடாது. ஓகே, 9:30க்கு முன்னாடி லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் போடக்கூடாது. 9:30க்கு அப்புறம் தான் போடணும். இங்கே நைட்டாக சிஏஎஸ்டி இங்கே நைட்டாக வந்தோடனே இங்கே தான் நான் என்ட்ரி போட்டேன். இங்கே ஒரு ஷார்ட் என்ட்ரி இருக்குமே, ஷார்ட்டு இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். இங்கே என்ட்ரி இந்த ஹைல எஸ்எல் 1:2 டிபி. ஓகே, அவ்வளோதான், டிபி போயிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ அதான் இதை டெய்லி பார்த்தோம். 4 ஹவர் பார்த்தோம், 1 ஹவர் பார்த்துட்டு 5 மினிட்ல என்ட்ரி, 4 மினிட் 5 மினிட்ல என்ட்ரி. ரைட்டுங்களா? இப்படி தான் நான் 2வது ட்ரேடும் எடுத்தேன். ஓகே, அடுத்து ஜேர்னல் பண்ணி வச்சிட்டேன். எடுத்துகிட்டு என்னென்ன எடுத்தேன் வச்சேன் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு. ஓகே, ஜேர்னல் ரொம்ப முக்கியம். 3வது ட்ரேட் வந்துட்டு கோல்டில் செல்லு 4 AM. ஓகே, இது சூப்பரான செல்லு. நான் இந்த இடத்துல ஒரு கார்டு கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே டைம் பார்த்துக்கிற நிமிஷம், கார்டு கொடுக்க டைம் 6 நிமிஷம். ஓகே, ஏன்னா கோல்டில் வந்து அந்த ட்ரேட் வந்துட்டு நான் நிறைய எக்ஸாம்பிள் C2 ரிவர்சல் வீடியோ போட்டிருக்கேன். அதான் இங்கே கார்டு கொடுக்குறேன்னு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. அந்த C2 ரிவர்சல் சூப்பரான ஒரு வீடியோ, நானே சொல்லிக்கிறேன். நல்ல வீடியோ தான் இருக்கும். நிறைய பேர் ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்க வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்க்குறேன்னா பாருங்கள். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ இங்கே என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஓகே, வெனஸ்டே அன்னைக்கு வந்துட்டு புதன்கிழமை அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஓகே, புதன்கிழமை அன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டான். நான் வந்துட்டு டெய்லியில் பார்த்தீங்கன்னா டெய்லியில் C4 கேண்டில், அடுத்து வந்துட்டு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நான் அட்லீஸ்ட் இந்த லோ வரைக்குமாச்சு நான் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேவா? இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த லோ, அதுக்கப்புறம் 1 2 இப்போது வந்துட்டு 6 PM 10 PM அடுத்த கேண்டில் வந்துட்டு இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு செல்ல இறக்க போகிறான். ஓகேவா? இந்தா ஸ்வீப் பண்ணிவிட்டு செல்ல இருக்குது. இந்த கேண்டில் செல்லை தான் நான் பிடிச்சேன். இங்கே வந்து 1 ஹவர் வைக்கிறேன். 4 ஹவரில் அதோட இங்கே இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஹைஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே செல்ல இறக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த கேண்டில் பாருங்கள், 4 ஹவரில் C2, 1 ஹவரில் இங்கே C2 முடிஞ்சிருச்சு. இங்கே C3 நடக்க போகுது. ஓகே, இங்கே நான் 5 மினிட் வைக்கிறேன். எனக்கு 5 மினிட்டில் இந்த இடத்துல நியூ CASD OB வச்சு எனக்கு CASD வேணும். ஓகேவா? இந்த இடத்துல CASD வச்சுட்டான். ஸோ இங்கே நைட்டாக நான் என்ட்ரி போட்டிருப்பேன். ஓகே, இங்கே ஷார்ட் என்ட்ரி நிறைய என்ட்ரி போடுறதுனால குழப்புது. இந்த இருக்கான் பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். ஸோ இந்த இடத்துல டிபி 1:2 கிட்ட அப்படியே இறக்கிட்டான். ஓகேயா? ஸோ இது வெனஸ்டே ட்ரேடு. நான் அது நியூயார்க்கில் நான் பெருசாக ட்ரேடே பண்ணல. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடாக தான் இருக்கும், பெருசாக ட்ரேடே இல்லை. எல்லாம் இந்த தலைவன் ட்ரம்ப்னால தான். அந்த இப்போ கோல்டு டிபி போனது ட்ரம்ப்னால தான். இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு உள்ள என்ன என்ட்ரி போட்டேன்? பை என்ட்ரியை பார்ப்போம். ஓகே, எதுனா ஃபுட்பால் அவனுக்கு US தோற்று போச்சு, அதனால் எதனா அவனுக்கு கோளாறு கொடுப்பவனு கொடுக்குறானுங்க. ஓகே ஃபைன், போர் அடிச்சு போச்சு அதனால். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்துட்டு ஸ்விங் கேண்டில் வச்சுருக்கு. ஓகேவா? ஸ்விங் கேண்டில் வச்சுட்டு இங்கே வியாழக்கிழமை அன்னைக்கு நான் C3 நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் 4 ஹவருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு 1 2 3. ஓகே, இந்த இடத்துல 2 மணி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட லோ இங்கே இருக்கான். ஓகேவா? ஸோ என்னோடய புல்லிஷ்னால் டிஓயில் இந்த மண்டே லோ ஹை, கரெக்டாக இந்த மண்டே ஹை. ஸோ நான் இங்கே புல்லிஷ் தான் பார்க்குறேன். இப்போ மணி வந்து என்னென்னா 6 மணி, நியூ 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த லோவை எடுத்துகிட்டு, ஓகே, இந்த லோவில் பாருங்கள், இது ஒரு FEG, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ இங்கேருந்து 90 மினிட் டைம் பாருங்கள், 90 மினிட்டும் இங்கே முடிஞ்சு. இங்கேருந்து இது வச்சுருக்கான் ப்ளஸ் PSP வேறு. ஓகே, இங்கே 1 ஹவரில் வந்துட்டு இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கேண்டில் நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு 7 மணி கேண்டில் இங்கே வருது. ஸோ இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்துட்டு இங்கே 15 மினிட்டில் ஒரு CASD வந்துச்சு. ஓகே, இந்த 15 மினிட் CASD
ஓகேயா? ஸோ இந்த சிஐஎஸ்சி வச்சோடனே தான் நான் இந்த இடத்துல 7:45 அங்கே நான் வந்துட்டு என்ட்ரி போட்டேன். லாங்கு அந்த இருக்கு பாருங்கள், கரெக்டாக இதான் நான் என்ட்ரி போட்டது. இங்கே என்ட்ரி எஸ்எல் 1:2 டிபி இந்தா அழகா அப்படியே மேலே போயிட்டான் 9:30. ஸோ மேலே போயிட்டு அவ்வளோதான் டிபி. நான் எதுவுமே ரிஸ்க் எடுத்துக்கல. இந்த இடத்துல பாருங்கள் 4 ஹவரில் C2. இப்போ புரியுதுங்களா? நான் எதுக்கு அந்த வீடியோவை பாருங்கள், அந்த கார்டு கொடுக்குறேன்னு மறுபடியும் இங்கே நான் கார்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். 4 ஹவரில் C2, 1 ஹவரில் C3 என்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுக்கு தான். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது முடிஞ்சிச்சு. இந்த ட்ரேடு சிஎல்ல எடுத்த செல் ட்ரேடு. சிஎல்ல நான் வந்துட்டு எங்கே எடுத்தேன்னா, எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெய்லி ஃபஸ்ட்டு வீக்லி வச்சுப்போம். வீக்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் சினாரியோ செல்லுக்கு பார்த்தேன் ஒன்று. டெய்லியிலையும் வந்துட்டு இங்கே நைட்டு பெரிய எஸ்எம்டி இதோ ஏன் பாருங்க, இதோ இந்த வச்சுருக்கான். எங்கெங்கேயோ பிடிச்சி எஸ்எம்டி வச்சுருக்கான். இந்தா இங்கே தான் மேலே போகுது. எஸ்எம்டி நல்லா இருக்குது. ஸோ அதோட வந்துட்டு வியாழக்கிழமை கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுச்சு. வெள்ளிக்கிழமை கேண்டில் வந்துட்டு இது வந்துட்டு செல் ஆகணும்னு நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ ரைட்டு, இங்கே நான் வந்துட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இங்கே இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் தான் செல் போட்டேன். வரமாட்டானே. ஓகே இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், 6 PM கேண்டில் 10 PM கேண்டில் C2 வச்சுட்டான். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் C2. ஓகே, அங்கே இருந்து நான் வந்துட்டு 1 ஹவர் கேண்டில் பார்த்தேன். இந்தா சேமில் வேறு இந்த 4 ஹவரில் C3 நடக்குது, 1 ஹவரில் C4 நடக்க போகுது. ஸோ இங்கேருந்து 5 மினிட்டு 5 மினிட்டில் வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு சிஏஎஸ்சி வச்சான். இங்கே நான் ஒரு என்ட்ரியை பார்த்துக்கிறேன். ஷார்ட் என்ட்ரி இது கிடையாது, இதுவும் கிடையாது. நியூ இங்கேங்க இந்த இருக்குங்க, இந்த இருக்கான். இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. இந்த இடத்துல போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இங்கே வந்துருச்சு. நான் எஸ்எல் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கிட்டேன். நான் இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சேன். ஆர்ஆர் ஆல்மோஸ்ட் எனக்கு எஸ்எல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் எஸ்எல் அடிக்கலை, நல்ல வேலை. அப்புறம் அப்படியே இறக்கிட்டான் டிவி போய்ட்டு. ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளோதான். எதுவுமே பண்ணல. 4 ஹவர் பார்த்தேன், டெய்லி பார்த்தேன், 4 ஹவர் பார்த்தேன், 1 ஹவர் பார்த்தேன், 5 மினிட் பார்த்தேன். ஜம்முன்னு என்ட்ரி முடிஞ்சிச்சு. ஓகே, இவ்வளோதான். அடுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு இஎஸ்ல எனக்கு பிரேக் ஈவனு, என்கியூவில் எஸ்எல். என்கியூ எனக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமை திறந்தாலே எல்லாருக்குமே என்கியூ எஸ்எல் தான். நேற்று ட்ரம்ப் பார்த்த வேலை அப்படி. ஓகே, நான் எதுக்கு நான் நேற்று என்கியூவில் இஎஸ்ல பை பார்த்தேன்னா, நான் பார்த்த டார்கெட்டு ப்ரைஸ் போயிடுச்சு. அதோட என்னோடய டிஸ்கார்டில் வந்துட்டு நான் கால்ஸ் கொடுத்துருந்தேன். டிஸ்கார்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டால் அதில் லேட்டாக ஓப்பன் ஆகும். ஓகே, நான் ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணுறேன். டிஸ்கார்டில் நான் கால்ஸ் கொடுத்துருந்தேன் நான் ப்ரைவேட் மென்டர்ஷிப்ஸ்க்கு. ஸோ அதுபடி தான் இங்கே போனால். ஸோ 4 ஹவரில் இந்த இடத்துல C2 C2 வாங்க 4 ஹவர் C2 இங்கே நின்று C3 இந்த மண்டே ஹைஸை பிடிக்கணும்னு நான் பார்த்தேன். ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்து எனக்கு முன்னாடியே என் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போகிற அவுட்லுக்கு இதே தான் பார்க்குறோம்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சம்வேர் நான் இங்கே நைட்டாக பை போட்டிருந்தேன். இங்கே நைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். லாங் பொசிஷன் இது கிடையாது, இது கிடையாது. இந்த இருக்கு பாருங்கள் இந்த என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். எதுக்கு 4 ஹவரில் இது. அதே மாதிரி இங்கே நைட்டு வந்துட்டு 4 ஹவர் டு நான் 1 ஹவர்லேயே டேரெக்டாக என்ட்ரி போட்டேன். இந்த கேண்டில் ஓப்பன்லேயே 6 மணி ஓப்பன்லேயே நான் வந்துட்டு டேரெக்டாக என்ட்ரி போட்டேன். இந்தா கரெக்டாக 5:45 6 மணி ஓப்பன்லேயே நான் போட்டேன். 4 ஹவர் C2 வச்ச உடனே இங்கே என்ட்ரி போட்டு எஸ்எல் வந்துட்டு நான் கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். 1:2 டிபி அந்த ஹைஸில் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இந்த இடத்துலையும் ட்ரம்ப் ஏதோ ஒரு கோளாறு கொடுத்தான், ஒரு இங்கே பிரச்சனையாக போச்சு. இங்கே இந்த இவ்வளோ வரைக்கும் போவானோன்னா நான் பிரேக் மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டிபி பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பிரேக் இவன் ஆனது. நான் பிரேக் இவன் இது வேலிட் பிரேக் இவன் தான் என்னையை பொறுத்தவரை. ஆனால் லைக் டார்கெட் போயிட்டான். நான் மேக்ஸிமம் பிரேக் மூவ் பண்ண மாட்டேன். சரி மூவ் பண்ணணும்னு பண்ணிட்டேன். அடுத்து என்கியூ பார்த்தீங்கன்னா
என்கியூ தான் இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்டாக பிடிச்சேன். பிடிச்சிட்டு இதாக இருந்துச்சு, இதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் சொல்ல முடியாது. அது வந்துட்டு நான் குர்ட்டா முக்கில் எடுத்த ட்ரேட் அது. ஓகே, இது கிடையாது. ஆனால் அது எங்கள் டிவி போயிடுச்சு, அது ஒரு விஷயம். இந்த பாருங்க, இந்த இடம் இது என்னையை பொறுத்தவரை இது வேலிடேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஆனால் நான் மூடிட்டு தான் இருந்திருக்கணும். சரி, என்ன பண்ணுறேன்னு எடுத்தேன். இந்த இடத்துல 6 மணிக்கு ஸ்விங் வச்சிட்டான் C2 C3. எனக்கு வந்து இந்த மண்டே ஹைஸ் இங்கே மண்டே ஹைஸ் இந்த இருக்கான். ஸோ இதுதான் எனக்கு டிஓஎல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே அதுலேருந்து வந்துட்டு 1 ஹவர் பார்த்தேன். இது இல்லை, இந்த கேண்டில் இங்கே C2 இது C3 கேண்டில் நடந்துகிட்டு இருந்தால் 9 மணி கேண்டில். ஸோ 5 மினிட் போயிட்டேன். 5 மினிட்டில் வந்துட்டு எனக்கு இங்கே நின்று CASC வச்சான். வச்சோடனே கொஞ்சம் கீழே இறங்கினோன்னே ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்ஸ் இதில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே என்ட்ரி எஸ்எல் வந்து 3 மினிட்ல அந்த இடத்துல ஒரு ஓபி இருந்திருக்கும். இங்கே காணும். ஓகே, இருங்க, இந்த இடம் வந்துட்டு ஆல். ஓகே, இங்கே 3 மினிட்ல இங்கே ஓபி இருப்பான். இதோ இங்கே என்ட்ரி 3 மினிட்ல ஓபி வச்சோன்னே தான் நான் என்ட்ரி போட்டேன். இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் 1:2 டிபி வச்சேன். கரெக்டாக போயிட்டான். இந்த ட்ரம்ப்பு வேணாம் இருக்கான் பிள்ளையில், அவர்னால இங்கே வந்துட்டு எஸ்எல் ஆகிவிட்டது. ஓகேங்களா? வாயை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகே, ரைட். இதுதான் ரீசன் இந்த இடத்துல எஸ்எல் வாங்கினது. இது நான் பொறுத்தவரை ஒரு வேலிட் ரீசன் தான், வேலிட் எஸ்எல் தான். ஓகேவா? எஸ்எல் வாங்காத எனக்கு ஒரு எஸ்எல் கொடுத்துட்டு. ஓகே, இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட எனக்கு இங்கே ஒரு எஸ்எல், போன வாரத்தில் ஒரு எஸ்எல், அதுக்கும் போன வாரத்தில் தான் எனக்கு எஸ்எல்லே இல்லை. ஓ, இருந்தானா? ஓ, அதுதான் இந்த எஸ்எல்லா? அதுக்கும் போன வாரத்தில் இல்லை. ஒன்றே ஒன்று, இங்கே ஒன்று. நல்லா இருக்குது. சரி, இது இப்போ எஸ்எல் வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு இது வந்துடும். பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ, எப்பட்றா அந்த ஒன்று எஸ்எல் ஆனிச்சு அப்படின்ட்டுன்னு அதுலேருந்து கொஞ்சம் மாறிடுவேன். ஆமாம், ரைட்டு கைஸ், நீங்கள் கேட்ட வீடியோ வந்துடும். ஓகே, ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிங்க. எல்லாத்துலேயும் கோட் யூஸ் பண்ணிங்க. மென்டர்ஷிப் 1-to-1 வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை.